ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் எடுக்கிற பொருள் எல்லாமே ஒரே அளவில் தான் எடுக்க போகிறோம். இப்போ 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்குங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாமே வறுத்துக்குங்க. ரொம்ப ஹையிலெல்லாம் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஒரு 5 மினிட்ஸ் வறுத்திங்கனாவே ட்ரை ரோஸ்ட்டில் நல்லா வந்துடும். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இந்த 3மே ஈக்குவல் அளவில் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, இது 3மே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்தது தான். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்தாவே போதும். பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு 2 கட்டி உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காதீங்க, 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காதீங்க, மிளகு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இது மட்டுமே சேர்த்துக்கிறேன். மிளகாய் வறுபட்டுருச்சு. இதையும் ஆற வச்சுக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா அது நல்லா வறுபட்டுரும். கறிவேப்பிலை பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதுலேயே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சூடான சாப்பாட்டில் 2 ஸ்பூன் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.